ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இட்ஸ் மண்டே மார்னிங். பையனோட பர்த்டேக்காக வந்திருந்தாங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் எனக்கு நெக் பெயின் வந்ததுனால அவங்களோட ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சாட்டர்டே அன்னைக்கு கிளம்பிட்டாங்க. இனிமேல் ஃபுல்லாக நம்ம தான் அப்படின்னு ஆயாச்சு. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த 4 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதை நான் கல்யாணம் பண்ண புதுசுலேயே தான் வாங்கினோம். ப்ரெஸ்டீஜ் இது பிராண்டோடது தான். எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே முடிஞ்சிடும். நான் 8:45க்குள்ளே இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுன்னு சொல்லுவேன். நான் பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது போக நம்ம மீல் ப்ரிப் கொஞ்சம் பண்ணி வச்சோன்னா வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிடும். நம்ம இப்போ பேசலாமா? இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம பார்ட்னரோ எண்ட் ஆஃப் த டே இல்லை மிட் ஆஃப் த டேயில் வந்து நம்மக்கிட்ட ஒரு டைம் எடுத்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. லைக் எனக்கு இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடந்துச்சு, இன்றைக்கி டே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக இதை நடந்துச்சுண்ணா அப்படின்னு நம்மளும் அதை பற்றி ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு டைம் எடுத்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். என்னென்னா அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்த மாதிரி இருக்காது. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஷேர் பண்ண முடியாமல் அந்த தாட்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பைலப் ஆகிட்டே போயிடும். கடைசியில் 2 பேருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாக ஷேர் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு பதில் யாராவது இந்த மாதிரி சொல்ல வந்தால் ஸ்டாப் பண்ணிவிட்டு லிசன் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்மளை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்.